ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற பஸ் வந்து வேளாங்கண்ணிக்கு போகிற பஸ் தான். இந்த பஸ்ஸில் தான் ஏறி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வந்து வேளாங்கண்ணி மாதா சர்ச்சு, அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌடு. ஏன்னா அது வந்து வெள்ளிக்கிழமை, அதுவும் வெள்ளிக்கிழமை நைட்டுனால ரொம்பவே இந்த லீவ் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய பேர், வெளியூருக்கு போகிறவங்க எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கரெக்ட் டைமுக்கு நம்ம பஸ் வந்து கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக ஹைவேல தான் போயிட்டுருந்தாங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக வேளாங்கண்ணி பஸ் தான். நம்ம இடையில வந்து வேறு பஸ்லாம் ஏற போகிறதில்ல. ஒரே பஸ்லேயே நம்ம வேளாங்கண்ணிக்கு போக போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 5, 6 பஸ் நம்ம பாதி பாதியாக மதுரையில் இறங்கி, திருநெல்வேலியில் இறங்கி நம்ம போயிட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண இது வந்து புக்கிங் பண்ணியிருந்தோம் எஸ்சிடிசி பஸ்ஸில். நம்ம வந்து கிளம்பியாச்சு, பஸ்ஸும் கிளம்பியாச்சு. நம்மளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்களும் எங்கள் என்ஜாய்மெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க. நைட்டு பார்த்திங்கன்னா நைட்டு ட்ராவல் தாங்க எப்போவுமே சூப்பர். ஏன்னா அந்த வெயிலெல்லாம் நம்ம இல்லாமல் நார்மல் பஸ்லேயே நம்ம போகலாம். ஏசி பஸ்லாம் நமக்கு வாண்டட் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதும் பஸ்ஸில் இருக்கிற லைட்லாம் நமக்கு அணைச்சிட்டாங்க. அது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம தூங்குறதுக்காக தான் அவங்க லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வள்ளியூர் வந்துச்சு. வள்ளியூரில் உள்ள கடைகளை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நைட் ட்ராவலில் இதெல்லாம் லைட்டிங்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு அழகாக இருக்குது. அந்த விண்டோ சீட்டில் இருந்து அப்படி வெளியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கடை ஸ்டார்ட் பண்ணலேருந்து எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா சாந்தி ஸ்வீட்ஸ்னு ஒரே அல்வா கடையாக இருந்துச்சு. திருநெல்வேலியில் அல்வா தானே ஃபேமஸ். நாங்களும் வாங்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் டிரைவர் வந்து இங்கே வந்து பஸ்ஸு ஒரு நிமிஷம் தான் நிற்கும், உடனே கிளம்பிடும்னு சொன்னதுனால நமக்கு வந்து இது அங்கே வந்து ஸ்டாப் கிடையாது. அதனால நாங்கள் யாருமே இறங்கி போகலை, பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருந்தோம். அப்புறம் காலையிலே கரெக்ட் டைம் 5:30க்கு நாங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் அந்த பெரிய சர்ச்சுக்கு பேக் சைடில் தான் நம்ம இப்போ நடந்து வந்துட்டுருக்கோம். பாருங்கள், இந்த பக்கம் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் இன்னொரு சர்ச்சு தெரியுது. இது வந்து அந்த ப்ரேயர் பண்ணுற ஜெப ஆராதனை ஆலயம் இதான். இது பக்கத்தில் ஒரு மியூசியமும் இருந்துச்சு. இப்போ வந்து அது காணல, அதை எடுத்துட்டாங்க. இனி அதில் எதுவும் பெரிய பில்டிங் கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறோம். அந்த இடம் அப்படியே ப்ளைனாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜெப ஆராதனை ஆலயம் பக்கத்தில் அந்த பார்க்கில் நிறைய சிங்கம், அந்த நிறைய அனிமல்ஸோட சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு இடமா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. காலையிலே ரொம்ப வெயில் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலான்ட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பக்கத்தில் மியூசியம் இருந்ததுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏசப்பாவும் அந்த யோவான் ஸ்நானகனும் வந்து அந்த திருமுழுக்கு கொடுத்த இடம். அதில் சைடில் போர்டு வேறு வச்சுருந்து, அவரோ வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும் அப்படின்ட்டு வச்சுருந்து யோவானில் உள்ள ஒரு வசனம் வச்சுருந்தாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கல்லில் வச்சுருந்த அந்த சிற்பம் மாதிரி நிறையா இருந்துச்சு. பக்கத்துலேயே நிறையா பூக்களோட கார்டன் இருந்துச்சு. மயில், அப்புறம் அந்த சிங்கம், புலி அப்படிப்பட்ட நிறையா விலங்குகளோட சிலை இங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த பார்க்கு சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடிலாம் வச்சு ரொம்பவே அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அந்த விண்மீன் ஆலயம்னு சொல்லுவாங்க. அந்த சர்ச்சுக்கு போகிற வழியில் தான் இது வந்து 1 கிலோமீட்டர் தூரம் மாதிரி ஒரு நமக்கு அந்த வழி போட்டு வச்சுருக்காங்க, பாதை. பார்த்திங்கன்னா இந்த ஏசப்பா சிலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க, ரொம்ப ஹைட்டு. அதுக்கு அவங்க கால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டில் வந்து அந்த முள் கிரீடம் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் வேறு வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த அதிகாலை விண்மீன் ஆலயம். இந்த ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் சர்ச்சு மாதிரி இதுவும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த சர்ச்சோட முன்பக்கம் இப்படி தாங்க இருக்கும். அதில் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி போகிறதுக்கு உள்ள வழியிலே இப்படி நிறைய நமக்கு அந்த ஏசப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறையா ப்ரேயர் பண்ணுற மாதிரிலாம் நிறைய சிற்பங்கள் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஒயிட் கலரில் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுதான் முக்கியமான சர்ச்சுங்க. இதில் வந்து அந்த பால்காரனுக்கு மாதா அம்மா வந்து காட்சி கொடுத்த சர்ச்சு. இந்த சர்ச்சில் தான் அந்த கிணறு, அந்த இப்போ கிணறா இருக்குது, முன்னாடி வந்து மாதா குளம்னு இருந்திருக்கு. இந்த கல்வெட்டை பாருங்கள், மாதா குளம் 16 நூற்றாண்டுக்கு முன்னாடியே இருந்து அந்த பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்தனால இது மாதா குளம் அப்படின்னு இருக்கான். குளத்துக்கரையில் தான் மாதா அம்மா வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அதை வந்து கிணறாட்டு வச்சு மூடி வச்சுருக்காங்க. நம்ம அந்த கிணத்துல வந்து அந்த ஓட்டை வழியாக பார்த்தோன்னா மரிய வாழ்க்கை அப்படின்னு அந்த தண்ணியில் கிளியராக தெரியும். நாங்களாம் பார்த்தோம். அந்த பக்தர்கள் எல்லாருமே அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த கிணத்துல பார்த்துட்டு போனாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதாக்குளம் அந்த சர்ச் பக்கத்தில ஒரு சைடில நிறைய மெழுகுவர்த்தி கொளுத்திட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெபம் தண்ணி, எண்ணெய் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து லீவ் டைம் இல்ல, ஸ்கூல் டைம்னால ரொம்பவே டூரிஸ்ட்டு அந்த மக்கள்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. இந்த மரத்தில எதுக்கு இப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேரேஜ் ஆகுறவங்க மஞ்ச கயிறு கட்டியிருந்தாங்க. அப்புறம் குழந்தை வேண்டுறவங்க கர்ச்சீஃப்லாம் தொட்டில் கட்டியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே பலிக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதனால எல்லாருமே கட்டுவாங்க அப்படி. இந்த பார்த்தீங்கன்னா, இயேசுவும் நானும் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு சிற்பம் இப்போ தான் வச்சுருக்காங்க. அதில நிறைய பேர் இயேசுப்பா பக்கத்துல இருந்து எடுக்கிற மாரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த பெரிய சர்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பின்னாடி தானே பார்த்துருந்தோம். இப்போ முன்னாடி வந்தோம். முன்னாடி பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த வெள்ளைக்கார மாலுமிகள்லாம் கட்டி கொடுத்த சர்ச்சு தான் இது. அந்த பெரிய சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் பில்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த பாதிரிகள் அவங்கலாம் வந்து தங்குற இடம் எல்லாமே இங்க தான் இருக்கு. அப்புறம் நம்ம கடத்தெருவுக்கு வந்தாச்சு. கடத்தெரு பார்த்தீங்கன்னா, இங்க ஃப்ரண்ட் சர்ச்சில பெரிய சர்ச்சில இருந்து நேரா போனீங்கன்னா, கடற்கரை வரைக்கும் 2 பக்கமும் ரொம்ப பெரிய பெரிய ஷாப்லாம் நெறையா இருந்துச்சு. திருவிழா கடையெல்லாம். நாங்க எல்லா கடைக்குள்ளயும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். பாருங்க, நான் அந்த சர்ச்சில அன்னை வேளாங்கண்ணி மாதான்னு சொல்லி நெறைய ஷாப் வச்சிருந்தாங்க. அந்த சர்ச் பேர்லயே நெறைய ஷாப் இருந்துச்சு. எல்லாம் நம்ம வழக்கமான எல்லா திருவிழா கடையிலயும் நம்ம கன்னியாகுமரி பீச்லலாம் பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. நம்ம மாலை, பூக்கடை எல்லாமே எப்போ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இருந்துச்சு. எல்லா ஷாப்பையும் அப்படி நம்ம பார்த்துட்டு அப்படி நேரா பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சில பார்த்தீங்கன்னா, அந்த ராட்டினம், அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு, அப்புறம் நம்ம மாங்காய், நெல்லிக்காய் அந்த கடைகள், பானிபூரி கடை, சோளம் வித்துட்டு இருந்தாங்க. இளநீ எல்லாமே இந்த வெயில் ரொம்ப இருந்தனால இளநீ எல்லாம் நிறைய பேர் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம எல்லாம் பார்த்துட்டு கடல்லாம் போய் கால் நனைச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். கொஞ்ச நேரம் அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, திருப்பவும் நாங்க வந்து கடற்கரைக்கு போனோம். ரொம்ப வெயிலா இருந்தனால ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க போயிட்டு உடனே வந்துட்டோம். சர்ச்சுக்குள்ள போறதுக்காக. இப்போ 2வது டைம் நாங்க வந்திருக்கோம். ஈவினிங் டைம்ல தான் எல்லாருமே அந்த சின்ன பிள்ளைங்கலாம் கூட்டிட்டு வந்து நல்லா பால்லாம் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. குளத்த பார்த்தா எப்படி இருக்குமோ, அதே போல தான் அந்த கடல் இருந்துச்சு. கடல்ல பார்த்தீங்கன்னா, அலையே இல்லங்க சுத்தமா. நம்ம குளம் எப்படி இருக்குமோ, அதே போல இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அலையே இருந்துச்சு. நம்ம நிக்கிற சைடு பார்த்தீங்கன்னா, மே ரொம்ப பள்ளமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேடா இருந்து, அதுக்கப்புறம் ரொம்ப பள்ளமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அலையே அடிக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, குளம் மாதிரி இருக்கு. எல்லாருமே ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி போய் தான் நின்னு குளிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. தண்ணிய பார்த்தீங்களா, குளம் மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கோம். என்ன பறவைன்னு தெரியல. ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. வீடியோல கொஞ்சம் லைட்டா தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா, கூட்டம் கூட்டமா இருக்கு. அது வந்து அலை ரொம்ப வந்த உடனே அப்படியே மொத்தமா சேர்ந்து பறந்துருதுங்க. அப்புறம் திருப்பவும் அந்த அலை போனதும் திரும்ப தண்ணியில வந்து உட்காருது. அத பார்க்குறதுக்கு எல்லாரும் அத பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்து குட்டி குட்டி சிட்டுக்குருவி சைஸ்ல தான் அது ஏதோ ஒரு நீர் பறவையாம். அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இது நம்ம அந்த கிணத்து சர்ச்சு பக்கத்தில அங்க வந்து முட்டு போட்டு நடந்து போனா எல்லாமே நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கை. ரொம்பவே நெறைய பேருக்கு நெறைய அதிசயம் நடக்குது. அதனால எல்லாரும் முட்டு போட்டு நடந்து போயிட்டுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு 7 மணி டைம் ஆயிட்டுங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆச்சு. நமக்கு வந்து பஸ் 8 மணிக்கு நாங்க புக் பண்ணியிருந்தோம் நைட்டு வந்து. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டா ஒரு சர்ச்சு. அது வந்து மோர்க்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்த இடம். மாதா அம்மா வந்து இந்த சர்ச்சு தான். சர்ச்சுக்குள்ள இப்படி தான் இருந்துச்சு. அது குட்டி சர்ச்சு தான். அதாவது லாஸ்ட்ல அந்த பெரிய சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில இந்த சர்ச் இருக்கு. இதில கொஞ்ச நேரம் உள்ள நம்ம உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு, அப்படியே நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.